பேக் டு பேக் நமக்கு வந்து சர்க்குலேஷன் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு புயலுக்குமே நமக்கு அந்தமானுக்கு தெற்கே வந்து உருவாகி நம்ம தமிழகத்தை ஒட்டி வர மாதிரியான ஒரு வரக்கூடிய காலங்கள்ல இடியுடன் கூடிய மழை இருக்குமா இல்ல மழை மட்டும் இருக்குமா? இந்த மான்சூன் டிரான்சிஷன் ஃபேஸ் நம்ம சொல்லுவோம். இந்த தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் இந்த நேரத்துல வந்து நமக்கு இடி மின்னல் இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சார் வணக்கம். ஆக்சுவலா வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வரும் காலங்கள்ல என்ன மாதிரியான மழைப்பொழிவு இருக்கும்? ஏன்னா நம்ம அக்டோபர் மாதத்திலேயே வந்து அளவுக்கு அதிகமான மழையும் சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான கணிசமான மழையும் அதுக்கு அதிகமான மழையும் நம்ம தொட்டிருக்கோம். சோ வரக்கூடிய நவம்பர் மாதத்துல இனி வரக்கூடிய காலங்கள் என்ன மாதிரியான மழை விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஸோ அக்டோபர்ல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அக்டோபர் 15, 16 நம்ம ஏர்லியாவே இந்த வருஷம் நமக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அக்டோபர் ஆல்மோஸ்ட் நீங்க நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல நமக்கு நல்ல மழை தான் கிடைச்சிருக்கு. ஃபுல்லா நமக்கு நல்ல மழை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நவம்பர் ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு பிரேக் மாதிரி நமக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 days வந்து நமக்கு எதுவும் பெருசா ஒரு ப்ராப்பரான மான்சூன் ரேஞ்ச் இல்லாத மாதிரியான ஒரு இது சிச்சுவேஷன் இருக்கு. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மேடஞ்சோடியன் ஆக்சிடேஷன் அப்படின்னு ஒரு அலை இருக்கு. ஸோ அது அக்டோபர் மிடில் வந்தது, அது போயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு இப்போ ஒரு சின்ன பிரேக் மாதிரி இருக்கு. பட் வரும் நாட்கள்ல நமக்கு திரும்பி வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை பயங்கரமா தீவிரமடைறதுக்கான சான்சஸ் இருக்கு. நமக்கு பேக் டு பேக் நமக்கு வந்து சர்க்குலேஷன் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு புயலுக்குமே நமக்கு சான்ஸ். ஓகே, இப்ப புயல் வரப்போதுன்னு சொல்றீங்க. புயல் அப்படின்னா என்ன மாதிரி அளவுக்கான பாதிப்புகள் இருக்கும்? இப்ப ஒவ்வொரு நிலையிலும் வந்து ஃபுல்லாவே வந்து காத்து வந்து அப்படியே அடிச்சுட்டு போறது, இல்லைன்னா வந்து ஒரே இடத்துல வந்து மையம் கொள்றது, இந்த மாதிரியான புயல்கள் இருக்கும். இந்த வாட்டி வரக்கூடிய புயல் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி? புயல் பாத்தீங்கன்னா நமக்கு கடைசி வாரம் இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒண்ணு வருது நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, 2 சிஸ்டம் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கு. பட் அது கொஞ்சம் நமக்கு கிளாரிட்டி தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்ம நவம்பர் இறுதி வாரம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு புயலுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த புயல் பாத்தீங்கன்னா நமக்கு காற்று பாதிப்பு அதிகமா மோஸ்ட்லி இருக்காது, மழை பாதிப்பு நிறைய மழை கொடுக்கக்கூடிய ஒரு புயலா இருக்கும். நமக்கு வந்து அந்தமானுக்கு தெற்கே வந்து உருவாகி நம்ம தமிழகத்தை ஒட்டி வர மாதிரியான ஒரு ட்ராக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட் வெஸ்ட்வர்ட் ட்ராக்ன்ற மாதிரி தான் இப்போதைக்கு நமக்கு தெரியுது. அதுல எதுவும் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஸ்லோ மூவிங் சிஸ்டம், நிறைய ஒரு ரேஞ்ச் கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டம்க்கான சான்ஸ் இருக்கு கடைசி வாரத்துல. கடலோர மாவட்டங்கள் வந்து எச்சரிக்கையா இருக்கும். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல நல்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. கடலோர மாவட்டங்கள்ல என்னென்ன மாவட்டங்களை குறிப்பிட்டு சொல்லலாம் சார்? சென்னையில இருந்து நாகை வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு தென் மாவட்டமே நமக்கு கடைசி லாஸ்ட் ஃபியூ டேஸ் நமக்கு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ அடுத்த வர இந்த காற்றழுத்த பகுதியும் நமக்கு ஆல் ஓவர் நமக்கு தமிழ்நாடு வந்து மழை கொடுக்கும். புயல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து வட தமிழகம் சென்னையில இருந்து நமக்கு டெல்டா பகுதி வரைக்கும் நமக்கு வந்து பாதிப்பு கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதோட எங்க அது மையம் கொள்ள போகுது, அது எங்க வந்து கரையை கடக்க போகுது, இதை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். பட் ஆனா கடலோர மாவட்டங்கள் வந்து நமக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப கடலோர மாவட்டங்கள் குறிப்பிட்டு அந்த மாவட்டங்களோட பெயர்களை சொல்ல முடியுமா? மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் விழுப்புரம், பாண்டி, அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கிற எல்லா மாவட்டங்களும் நமக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனி வரக்கூடிய மழையானது எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா அந்த வடகிழக்குலயே வந்து நம்ம 22 கிட்ட பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்போ வரக்கூடிய மழையானது எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதிக அளவு இல்ல குறைந்த அளவு அந்த மாதிரி? இப்போ அடுத்த வர நமக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரு 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் ஒரு நாள் வந்து கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு இருக்கு. ஒரேடியா டம்பிங் இருக்காது, பட் ஆனா விட்டு விட்டு நமக்கு இந்த லோ பிரஷர் தானே வருது. ஸோ அதனால வந்து அந்த ஒரு 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு 1 வீக்கு வந்து நமக்கு அந்த மாதிரியான ரேஞ்சஸ்ல இருக்கிற சான்ஸ் இருக்கு. புயல் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு மழை இன்னும் அதிகமா இருக்கும். 1 day per dayல வந்து நமக்கு 10 சென்டிமீட்டரோ 15 சென்டிமீட்டரோ நமக்கு வந்து புயல் எங்க மையம் கொள்ளுது, அது அதோட நகர்வு எப்படி இருக்காது, மெல்ல நகருது, வேகமா நகரல அப்படின்ற பட்சத்துல நமக்கு லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம். பெஞ்சல்ல ஒரு இடத்துல, விழுப்புரம்ல நமக்கு பெரிய ஒரு மழை பாதிப்பு இருந்தது, கிருஷ்ணகிரியில் நமக்கு ஒரு பெரிய மழை பாதிப்பு இருந்தது. ஸோ அது போல புயலுடைய நகர்வு வந்து ஸ்லோவா இருக்கும். அந்த வெஸ்ட்வர்ட் ட்ராக் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகெயின்
அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து நமக்கு 10 to 15 சென்டிமீட்டரோ அதற்கு மேலேயே வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முற்றிலும் அந்த புயல் எங்க கரையை கிடக்குது அதோடைய நகர்வுடைய வேகத்தை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ கிராமப்புறங்கள்னா ஏதோ ஒரு வழியில வந்து மழை தண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல வந்து மழை தண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவா தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல சென்னைக்கு இவ்வளவு அளவு மழை பெய்ஞ்சுச்சுன்னா இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். இந்தந்த ஏரியாக்கள் வந்து மூழ்கி போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி எதனா வாய்ப்புகள் இருக்கா? சோ முதல்ல நம்ம எடுத்தோம்னா நமக்கு வடகிழக்கு புறமழையில நமக்கு ஒரு பிரேக் இருந்தது. சோ அக்டோபர் எடுத்தீங்கன்னா நமக்கு சாயில் சேச்சுரேஷன் கம்ப்ளீட்டா இருந்தது. நமக்கு நல்ல ஒரு சாயில் சேச்சுரேட்டடா இருந்தது, நல்ல மழையை நமக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிரேக் இருக்கு. சோ இந்த பிரேக் வந்து ஒரு நல்ல விஷயம். நமக்கு அந்த மறுபடியும் சாயில் சேச்சுரேஷன் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். பட் இதுக்கப்புறம் வர்ற 2-3 சிஸ்டம்கள் வந்து என்ன மழை கொடுக்குது அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த புயல்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி வருது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு அதிக மழையை கொடுக்கும் பட்சத்தில் இந்த புயல் வரும்போது அது இன்னும் வந்து அதை தீவிரப்படுத்திடும், அக்ரெசிவா அதோட டேமேஜ் வந்து பண்ணிவிடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. முற்றிலும் அது எந்த அளவுக்கு மழையை கொடுக்குதுன்ற பொறுத்து தான் நம்ம சொல்லணும். ஓகே, இப்ப புயலுக்கு இப்போ முன்னாடி வந்த புயலுக்கா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய புயல் எல்லாத்துக்கும் வந்து முன்கூட்டியே வந்து பெயரை வந்து அறிவிச்சிருவாங்க. இது வரக்கூடிய புயலுக்கு எதனா பெயர் வந்து கண்டுபிடிச்சாச்சா இல்ல பெயர் வந்து இருக்கா? பெயர் வந்து நமக்கு 13 நாடுகள் சேர்ந்து நமக்கு ஒரு பட்டியலை தயாரிப்பாங்க. ஒவ்வொரு நாடு வந்து ஒரு பேரை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்ப கடைசியா நம்ம மோந்தா பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வர சைக்ளோனுக்கு வந்ததுன்னா வந்து சென்யார் அப்படின்னு பேர் இருக்கும். அது யுஏஇ கொடுத்திருக்கிற பேரு. நெக்ஸ்ட் சென்யார் அப்படின்ற ஒரு பேர் வந்து அடுத்த லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த நேம் வந்து சென்யார்ன்ற நேம் தான். அதுக்கு அடுத்த என்ன புயல் வருதோ அதுக்கு நம்ம அந்த சென்யார்ன்ற பேர் வந்து. ஓகே, இப்போ நவம்பர் மாதத்துல வரக்கூடிய புயலுக்கு வந்து சென்யார்ன்ற பேர்ல தான் வந்து வாய்ப்பு இருக்கு. நவம்பர் மாத இறுதியில் நமக்கு அந்த புயல் வரும் பட்சத்தில் நமக்கு வந்து சென்யார்ன்ற வந்து அதுக்கு பேர் இருக்கும். அடுத்த பட்டியல் இருக்கிறது. அடுத்தடுத்து வந்து இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருப்போம். சோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த ரெட் அலர்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா வந்து அக்டோபர் மாதத்துலயே வந்து பல இடங்கள்ல வந்து பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாம் வந்து விடுமுறை விடப்பட்டிருந்துச்சு. சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல இவ்வளவு மழைப்பொழிவு இருக்கிற பட்சத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் வந்து ரெட் அலர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? சோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அடுத்த வர 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் நமக்கு தமிழ்நாடு நல்ல மழை கொடுக்குற மாதிரி இருக்கு. உள் மாவட்டங்களா இருக்கட்டும், கடலோர மாவட்டங்களா இருக்கட்டும், தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களிலும் நல்ல மழை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இந்த அநேக மாவட்டங்களே நமக்கு ஒரு எல்லோ அலர்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் நமக்கு இந்த புயல் வரும் பட்சத்தில் ரெட் அலர்ட்டுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த புயல் எங்க கரையை கிடக்கும், அந்த கடலோர மாவட்டங்கள் எங்க அது கரையை கிடக்கும், ஸோ அதோட நகர்வு என்ன அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து இந்த கடலோர மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட்டுக்கான வந்து சான்ஸ் இருக்கு. இப்ப வர இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுமே வந்து அதிக மழை கொடுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி பகுதியில் அதிக மழை கொடுக்க போகுது அப்படின்னா வந்து நமக்கு அங்க ரெட் அலர்ட் வந்து இஷ்யூ பண்றதுக்கான வாய்ப்பு. ஓகே, லாஸ்ட் டைம் இந்த மோந்தா புயல்ல வந்து அப்படியே அந்த ஆந்திரா பக்கம் போயிட்டு தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு மட்டும் தான் பெரிய அளவுல இருந்துச்சு. சோ இந்த டைம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த தடவை வர சிஸ்டம் வந்து மோஸ்ட்லி நமக்கு தமிழகத்தை ஒட்டி வர மாதிரி ஒரு கம்ப்ளீட் வெஸ்ட்வர்ட் ட்ராக் தான். இப்ப நம்ம கடைசி மோந்தா வந்து ஒரு ரீகவ் மாதிரி ஆச்சு, தமிழகத்தை ஒட்டி அது போச்சு. அடுத்த வர்றது வந்து நமக்கு அதுக்கு வந்து இப்போ இந்த தள்ளி போறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கும்போது வந்து தள்ளி போறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. தமிழகத்தை கடலோர மாவட்டங்களே ஒட்டி வருவதற்கான வாய்ப்புகள், வெஸ்ட்வர்ட் ட்ராக் பியூரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்ப நமக்கு வந்து வானிலை மாதிரிகள் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் இருக்கு இல்லையா? சோ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் முற்றிலும் அது வந்து விலகும் போது நம்மளை விட்டு அது வந்து நமக்கு மூவ் ஆகி போகும்போது தான் நமக்கு இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி வரும். பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து நமக்கு இது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களை ஒட்டி வந்து நல்ல மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஓகே, இப்போ கடந்த மழையா இருக்கட்டும், இந்த இடி மின்னலுடன் கூடிய மழை வந்து இருந்துட்டே இருந்துச்சு. வெளியில போக முடியாம இடி விழுகிறது, பகல் நேரங்கள்ல கூட அதிகமான இடி எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல இடியுடன் கூடிய மழை இருக்குமா இல்ல மழை மட்டும் இருக்குமா? கடைசி பாத்தீங்கன்னா நமக்கு அக்டோபருக்கு அப்புறம் ஒரு பிரேக் மாதிரி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வர்றது வந்து இந்த ட்ரை ஏர் அண்ட் மாய்ஸ்சர் லைன் இன்ட்ராக்ஷன் மாதிரி இருந்தது அங்கங்க. அதனால நமக்கு வந்து இந்த இடிமின்னல் மழைக்கான வாய்ப்பு வந்து இருந்தது. பட் இப்ப வரும் நாட்கள் நமக்கு முழுவதுமே வந்து நமக்கு கிழக்கு திசை காற்று வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வருது. இந்த அக்டோபர் கடைசி வரைக்கும் நமக்கு அந்த ப்ராப்பரா இந்த மான்சூனுடைய இந்த ஆன்செட் செட்டப் வந்து நமக்கு இது வரைக்கும் ப்ராப்பரா வரல. ஸோ அதனாலதான் நமக்கு இடியுடன் கூடிய மழை அங்கங்க நமக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ ப்ராப்பரான நமக்கு இந்த நெக்ஸ்ட் வர்ற சிஸ்டம்ஸ்ல வந்து நமக்கு ப்ராப்பரா இடி மின்னல் வந்து கம்மியாகும். இடி மின்னல் வந்து பெரிய அளவுல வந்து நமக்கு
எங்கேயுமே இருக்காது. இதுக்கு முன்னாடி வந்து இடி மின்னனால உயிரிழப்புகளும் அதிகமா நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்கிட்ட வந்து இடி மின்னலால மட்டுமே உயிரிழந்திருந்தாங்க. அதே மாதிரி உயிரினங்களும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இடி மின்னலோட இருக்காது அப்படின்றதும் சொல்லியிருக்கீங்க. சோ இப்போ வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா என்னென்னதான் பண்ணா பெஸ்டா இருக்கும்? இடி மின்னலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் மேல நமக்கு ஒரு சீசன் வரும். நமக்கு தண்டர்ஸ்டார்ம் சீசன்ஸ் எப்போ வருதோ அப்பதான் நமக்கு இடி மின்னல் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்த அக்டோபர் மாதம் வந்து நமக்கு இந்த மான்சூன் டிரான்சிஷன் ஃபேஸ் நம்ம சொல்லுவோம். இந்த தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் இந்த நேரத்துல வந்து நமக்கு இடி மின்னல் இருக்கும். சோ இந்த மாதிரி டைம்ல வந்து மக்கள் வந்து இடி மின்னல் அந்த இது கேட்கும் போது நமக்கு வெளியே போகாம இருக்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெல்டருக்கு நிக்கிறது, மரத்துக்கு கீழேயோ அந்த மாதிரி நிக்காம ஒரு ப்ராப்பர் ஷெல்டர் வந்து எடுத்து நிக்கிறதுன்றது வந்து நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இன்சிடென்ட் நமக்கு மொபைல் பேசி வந்து நமக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் மொபைல் வந்து சேஃப் தான், நம்ம பேசுறது சேஃப் தான். பட் அதான் நம்ம ப்ராப்பரா நம்ம அவுட்டோர்ல இருக்காம நம்ம ஒரு இண்டோர் செட்டப்ல நல்ல ஒரு செட்டப்ல இருக்கிறது வந்து நல்லது. ஓகே, இப்ப தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் இப்போ வந்து நம்ம வந்து நவம்பர் 14 இருக்கோம். என்னையில இருந்து மழை வந்து தொடங்க ஆரம்பிக்கும்? சாரலா இருக்கட்டும், மழையா இருக்கும், அதிகமான மழைப்பொழிவா இருக்கட்டும், என்றையில இருந்து தொடங்க ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டுல? அடுத்த நமக்கு வர காற்று தாழ்வு பகுதி வந்து நமக்கு 16ஆம் தேதியில இருந்து ஒரு ட்ரப் ஆஃப் ஃப்ளோ மாதிரி வருது. அது வந்து 16ஆம் தேதியில இருந்து நமக்கு தென் மாவட்டங்கள்ல மழை ஆரம்பிக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் 17ஆம் தேதி நமக்கு 17ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்னை உட்பட அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் நமக்கு 17ஆம் தேதியில இருந்து நமக்கு வந்து மழை அதிகரிக்கும். இந்த ட்ரப் ஆஃப் ஃப்ளோல இருந்து நமக்கு 17, 18, 19 இந்த 3 தேதிகள்ல இந்த முதல்ல வர இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து நமக்கு மழை வரும். அதற்கு பிறகு நமக்கு ஒரு 1 or 2 days வந்து நமக்கு மழை குறையும். மீண்டும் வந்து அடுத்த இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து நமக்கு வருது. அதுல இருந்து வந்து அடுத்த மழை வந்து தொடங்குறது வாய்ப்பு 21, 22 அந்த டேட்ல வந்து நமக்கு அடுத்த சிஸ்டம்கான ரெயின்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். சார், இதுவரைக்கும் நிறைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்தீங்க. நன்றிகள் சார். தேங்க்யூ. Meriba Paneer Soda. I trust Meriba.